நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இருந்தவர்களையும் மீட்டு கொண்டு வருவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற்று அவர்களுக்கு துணையாக துபாய் மீரான் போன்றவர்கள் நேரிலே அங்கே சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள். இவ்வாறு தமிழகத்தினுடைய பெருமைகள் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் எடுத்திருக்கின்ற முயற்சி முத்தான முயற்சி. வாழ்த்துக்கள். அந்த 38 பேர்களை தேடி வந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை வரவேற்கின்ற வாய்ப்பை தந்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல விஷயம் தானே. ஒரு அரசு ஒரு தவறு நடந்துன்னா அரசு கவனத்துக்கு போன உடனே வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் இருக்கின்றது. நல்ல நியாயம் கிடைக்கும். சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. 2022 ஒரு சம்பவம். ஒரு பெண்மணியை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் முன் தள்ளிவிட்டு ஒருவர் சாகடிக்கின்றார், இறந்து விடுகிறது. துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வேகமாக நீதிமன்றத்திலே வாதாடி இப்போது அவருக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் இந்த அரசு வெறுப்பு இல்லாமல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற அரசு. ஆகவே தான் யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற அரசு. அதே அடிப்படையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாதகமான செயலை செய்த அந்த பாதகனை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள். மேல் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு உள்ளே செல்வதற்கு நான் விரும்பவில்லை. காவல்துறை அவர்களை இப்போது எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திலே கேட்டிருக்கின்றார்கள். முழு விசாரணையும் முடிந்த பின்பு சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுத்ததாக எல்லாரும் பாராட்டுவாங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே சமக்கர சிக்ஷா அபியான்னு சொல்லி மத்திய அரசு தர வேண்டிய 5200 கோடிக்கு மேலே உள்ள பணம் ஆசிரியர்களுக்கு வழங்குவதை நிறுத்திட்டாங்க. யார் நிறுத்துனாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போடுங்க. அப்போ தாங்க நியூ பாலிசி எஜுகேஷனில் இருக்க குறைகளை சுட்டி காட்டி தான் அதை நிவர்த்தி பண்ணால் கையெழுத்து போடுதோங்காங்க. 3, 5, 8 வகுப்பில் ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை ஃபெயில் ஆகிட்டுன்னா தாய் தப்பம் செய்ய தொழிலுக்கு நீ பேரணும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒருபோதும். என் பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நான் இந்தியாவிலே பட்டம் படித்ததில் அதிகமான பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. மகளிர் இந்தியாவிலே பட்டம் படித்தவர்கள் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 60 தாண்டிட்டாங்க தமிழக பெண்கள் எல்லாருமே. மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ பாலிசியில் 2035 50% பட்டதாரி ஆக்குவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலே 51% ஆயிடுச்சு மொத்தமாக. பெண்களை தமிழ்நாட்டில் பெண்களை எடுத்துக்கிட்டால் 60% மேலே படித்தவங்க படித்து கொண்டு இருக்கவங்க பட்டதாரியாட்டு இருக்கிறாங்க. இந்திய அளவில் தனியார் நிறுவனங்களாகட்டும் பொதுத்துறை ஆகட்டும் அரசாகட்டும் அதிகமாக வேலை பார்க்கின்ற பெண்கள் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னால் எந்த அளவுக்கு படிப்பில் முன்னேறிருக்கான்னு பாருங்கள்.